மகிமைப்படுத்தி ஆமை தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, உமக்கு நன்றி. இந்த கால்களுக்காக தேவனுக்கு நல்ல நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கடந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆங்காங்கே இணைந்து ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார், கிருபையாய் நம்மை பாதுகாத்தார், மகிமையாய் நம்மை வழி நடத்தினார். அவருடைய மகத்துவமானவருடைய செயல்களுக்காக ஹல்லேலூயா, அற்புதமான செயல்களுக்காக இந்த காலையிலே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்துகிற காலையில் ஒவ்வொரு இடங்களிலும் உடைய வல்லமுள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. எங்களை சுத்திகரித்த, எங்களை மீட்ட உடைய விலையேறப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமத்தில் உண்டாவதாக. ஒவ்வொரு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய அக்னி இறங்கட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமானவருடைய செயல்களுக்காக நன்றி, ஆச்சரியமானவருடைய செயல்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமம், மகிமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், அந்த காலையிலே நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஆமென். இந்த காலையிலே நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை நம்மை மூடட்டும், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். இந்த காலையிலே துதிக்க 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 ஒரு மகிமை அக்கினி இறங்கட்டும். ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று பாடி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று இந்த காலையிலுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஆவியானவரே, ஆளுகை செய்யும் வல்லமையினால் நிரப்பும். ஒவ்வொரு இடங்களிலும் உண்டாகட்டும். பரிசுத்தாவியானுடைய ஆளுகை, பரலோகத்தின் ஆளுகை, தேவனுடைய ஆளுகை, இயேசுவின் ஆளுகை. ராஜாவே, தேவனாம் கர்த்தரே, நாமத்தை வாழ்த்துகின்ற கடவுளே, வாழ்த்துகிறே, நன்மைகள் நிறைந்தே, இஸ்ரவேலின் ராஜாவே. ஒவ்வொரு இடங்களிலும் வல்லமை நிரப்பட்டும், மகிமை நிரப்பட்டும். ஆராதிக்கும் எல்லாரும் இடங்களில் எல்லாரும் இயேசுவை ஆராதிப்போம். எல்லாரும் ஆராதிப்போம். இயேசு நன்றி
தந்ததற்காக ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக அல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91, 11, 12 நாம் வாசித்தால் நாம் வேதமுள்ளவர்கள் எடுத்துக்கொள்வோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கும் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்கள், ஆண்டவர் நம்மை பாதுகாக்க தூதர்களை வைத்திருக்கிறார். தூதர்களின் பாதுகாப்பு, the angelic protection, the angelic ministry in our life. 12ஆம் வசனம் சங்கீதம் 91, 12 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவனுடைய இந்த தூதர்களின் இந்த ஆசீர்வாதம், பாதுகாப்பு, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். அப்போஸ்தலர் 13:2 கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவரோடு பேசினார். ஆனால் அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு என்ற நூற்றுக்கருதி ஜெபம் பண்ணும் பொழுது தூதனை அனுப்பி அவனோடு பேசுகிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம், பிரத்யட்சமாய் தூதனை கண்டார். அப்ப தேவன் இந்த பூலோகத்தில் அவரும் இறங்கி வருவார், குமாரனாகி இயேசு இறங்கி வருவார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இறங்கி வருவார், தூதர்களையும் அனுப்பி தம்முடைய பணியை செய்து முடிப்பார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்களை வாசித்தால், ஆக வனாந்தரத்தில் நிறைந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் என்ற ஏஞ்சல் வந்தார். அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் தூதனானவராக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு. ஆகவே அவர் வந்து தண்ணீரை காண்பிக்கிறார், குழந்தையை பாதுகாக்கிறார், அங்கே ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படி என்றால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நாட்களிலே விசுவாசிகளாகிய நாம் ஊழியர்கள் எப்படி நாம் பாதுகாக்கப்படுகிறோம்? ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கும், we may be unaware. ஆனால் உண்மையாக நடப்பது என்ன? இந்த பூலோகத்தில் அவருடைய பணியை செய்கிறவர்களுக்கும் அவரை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரலோகம் கொடானபடி தூதர்களை அழைத்துள்ள பரலோகத்தில் இருந்து தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி இன்றைக்கு அநேகருக்கு உலகத்தில் பிசாசுகளை மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஊழியனாக நான் சொல்கிறேன், இந்த பூலோகத்தில் ஆயிரமான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களில் இறங்கி வருகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற இடங்களில் இறங்கி வருகிறார்கள், தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்கிறார்கள், தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார்கள். இதற்கு காரணம் பரலோக தேவன் தம்முடைய சேனையை, வேதம் சொல்கிறது தூத சேனை என்றிருக்கிறது, அந்த சேனை அனுப்பி அவளை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது.
இருக்கிறது. ஆகவே வேதத்தில் பார்த்தால் எலியா வனாந்தரத்தில் போகும்போது அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை பாதுகாத்தது தூதர்கள் தான். தானியேல் சிங்கக்கவியில் இருந்த பொழுது தானியேல் போகும் முன்பதாகவே தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். அப்படி என்றால் தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாக்க அவர் சர்வ வல்லவர். Angels are God's agents with definite mission to protect and deliver God's people from any calamities or anything else. எபிரேயர் 1:14 சொல்கிறது, அவர்கள் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், அவர்களுக்கு உதவி செய்யும் ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். மத்தேயு 4:11, மார்க் 1:13 இயேசுவுக்கு வந்து தேவ தூதர்கள் உதவி செய்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அங்கு சோதனையை முடித்து அங்கே இருக்கிற வழியில் தூதர்கள் வந்து 3 காரியங்களில் உதவி. ஒன்று, ஸ்ட்ரென்தன் அவரை பலப்படுத்துகிறார்கள், அவரோடு கூட இருக்கிறார்கள், அக்கமணி. அடுத்தது, அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து கொண்டு அவர் கூட இருக்கிறார். அப்படி என்றால் தேவ தூதருடைய அந்த உதவி ஒத்தாசை இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். இந்த செய்திக்குள் போகும்போது கால தியான நேரத்திலேயே கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டு உடைய தூதர்களை அனுப்பி எங்கள் பிள்ளைகள் வழிகளை போகும்போது வரும்போது அவர்களை பாதுகாத்து நாங்கள் போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். எத்தனையோ கட்டுகள் வியாதிகள் வரும் பொழுது தனிமையில் நாங்கள் இருந்த போது உடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இதை நாங்கள் காணாவிட்டால் அதை நாங்கள் உங்களுடைய வேதத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும். அப்போ 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த எலிசா தீர்க்கதரிசி குகையை சுற்றிலும் அங்கே அக்னி தூதர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் கேசியாகிய வேலைக்காரருக்கு தெரியவில்லை. உடனே எலிசா ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அடுத்த வினாடி அந்த எலிசாவின் கண்கள் திறக்கப்பட்டு உடனடியாக தேவ தூதர்கள் அங்கே சுற்றி இருக்கிறதை அங்கே அவன் பார்க்கிறார். 2 ராஜாக்கள் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகிலும் அந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணும்போது உடனே அங்கே தேவன் அவருடைய கண்களை திறக்கிறார். 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6:15 அப்பொழுது வேலைக்காரன் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லும்போது எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, நம்மை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று. உடனே எலிசா ஜெபம் பண்ணுகிறார். 17ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 6:17 கர்த்தாவே அவன் கண்களை திறந்துவிடும் என்று ஜெபித்த போது எலிசாவை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான குதிரைகளை அவன் கண்டான். நாம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க நாம் காணாமல் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லாரும் அதை பார்க்க முடியாது. யார் யாருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரோ அவர்கள் அதை பார்க்க முடியும். ஆனால் நிச்சயம் இந்த பூலோகத்தில் தேவனுடைய தூதருடைய அந்த ஊழியம் இருக்கின்றது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், யாக்கோபை தூதர்கள் சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவெளியிலே நாம் தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற பாதுகாப்பான ஊழியம், தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான தேவதூருடைய ஊழியத்தை தியானித்து இன்னும் அந்த வல்லமை நாம் நிரப்பப்பட போகிறோம். ஆதி 52:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். The angels of God met him என்று. அப்போ அந்த தேவ தூதர்கள் அதைத்தான் யாக்கோபு சொல்லும்போது என் வழியில் என்னோடு கூட இருந்த தூதனானவர் என்று அதை 48 அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்போ யாக்கோபின் வாழ்வில் தேவ தூதர்கள், ஆபிரகாமின் வாழ்வில் தேவ தூதர்கள், ஆகாரின் வாழ்வில் தேவ தூதர்கள், புதிய ஏற்பாட்டில் மரியாளுக்கு செய்தி சொல்ல தேவ தூதர்கள், சகரியாவுக்கு வந்து நற்செய்தி சொல்வதற்கு தெய்வ தூதர்கள், ஜெபிக்கிற தானியேல் அங்கே சிங்கக்கவியில் பாடப்பட்டால் பாதுகாப்பதற்கு தூதர்கள். இன்றைக்கு தேவனுடைய தூதர்களை கொண்டு தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களுக்காக தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன்.
உங்களுடைய பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். யாருக்கு இந்த தேவனுடைய உதவி என்றால் ஜெபிக்கிறவர்களுக்கு தான். நல்ல ஜெபிக்கிற மக்கள் தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். praying people, தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி தேவனை துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த சங்கீதம் 91 வாசித்து ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தி இப்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட எல்லாரும் தெய்வ தூதருடைய உதவியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் நம்மை வழி நடத்த தூதர்களை அனுப்பி உடனே காரியங்களை செய்கிறார். தூதர்களை அனுப்பும் போது நாம் நன்றாக எண்ணி மனதில் வைத்திருக்க வேண்டும். தூதர்கள் வந்து தேவன் அங்கதான் இருப்பார், நம்மளோட தான் இருப்பார். Wherever the angels of God come, there comes the presence of God. தேவனுடைய பிரசன்னமும் வரும். தேவன் வருகிற இடத்தில் தேவனுடைய தூதர்கள் இருப்பார்கள். தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவ தூதன் ஒரு இடத்தில் இருந்தார். பரலோகம் கண்ட்ரோல் இருக்கிறது அர்த்தம். When the angel of God is present in any situation, you must understand the heaven is in control of that situation. அந்த சூழ்நிலை குறித்து பரலோகம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த யாக்கோபு பாருங்கள், 27ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அந்த அண்ணனாகி ஈசா சொல்கிறார், யாக்கோபை கண்டு கொள்வேன் என்று அதற்கு அவன் பயந்து புறப்பட்டு அங்கே லாபான் வீட்டுக்கு செல்கிறதை நாம் அறிவோம். அப்போ அப்படி செல்லும் போது முதலாவது ஆதியாகமம் 28:12 தூதர்கள் வந்து அவனை சந்திக்கிறார்கள். அப்படி என்றால் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அவனை பாதுகாக்க, யாக்கோபின் வாழ்வில் அவனுடைய செழிப்புக்கு ஆசீர்வாதத்திற்கு அவனுடைய தொழில் நல்லா இருந்ததுக்கு எல்லாம் காரணம் அவனுக்கு உதவி செய்த தேவ தூதர்கள் தான். யாக்கோபு ஆபிரகாமின் அந்த சந்ததி அல்லவா, அந்த ஆபிரகாமை வழக்கப்படி வழி செலுத்தி தேவனை எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருப்பான், தேவனை மகிமை செலுத்திக் கொண்டே இருப்பான். யாக்கோபு ஒரு ஜெப வீரர், நமக்கு தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் தெரிவிக்கிறது. அப்போ தேவன் நமக்கு தூதர்களை கொண்டு உதவி செய்கிறார், தூதர்களை அனுப்பி ஒத்தாசை பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற காரணங்களை விசுவாசிக்கிற அனைவரும் நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற தூதர்கள் பிள்ளைகளை பாதுகாக்க, வேலையில் நம்மோடு கூட இருக்க. சில நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கூட மறந்துருப்பீங்க, தூதர்கள் வந்து கூட ஞாபகப்படுத்தி வழியில் ஒருவேளை வண்டி பிரச்சனைலாம் வந்திருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் உதவி செஞ்சு கூட்டிட்டு போயிருப்போம். நமக்கு தெரியும் எப்படியோ நடந்தது நம்ம நினைப்போம். ஆனால் தேவ தூதருடைய உதவி நமக்கு உண்டு. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய தூதரை கொண்டு இந்த உலகத்தில் விசுவாசிகளாகிய எங்களை, ஊழியர்களாகிய எங்களை, உடைய பணி செய்கிற மக்களை, ஜெபிக்கிற மக்களை, விசுவாசம் உள்ள மக்களை எல்லா தீமைக்கும் பாதுகாக்கிறீ, சாத்தானுக்கு பாதுகாக்கிறீ, கொல்லாத வல்லமைகளுக்கு அவரை பாதுகாக்கிறீ. இன்று காலை இந்த கர்த்தருடைய தூதர்களுடைய ஊழியம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு, வேலைக்கு, பிள்ளைகளுக்குள்ளே அந்த தூதருடைய ஊழியம் இருக்கிறது என்பதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் ஜெபித்து துதித்து தேவனுடைய அந்த தூதருடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the angelic ministry in your life. அவர்கள் அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் செழிப்பா இருந்ததுக்கு பரலோக உதவியா இருந்தது, பரலோக தூதர்கள் உதவியா இருந்தார். அப்ப இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் உதவியாக இருப்பார்கள். சாத்தானுடைய வல்லமை நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசின் ஆவிகள் உதவி செய்யுமானால் அதை விட பல ஆயிரம், பல கோடி மடங்கு அதிகமாக பரலோகம் அவருடைய தூதரை அனுப்பி உதவி செய்கிறது. கரங்களை ஸ்தோத்திரம் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஆமே, இந்த காலவெளியை கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் தூதரை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறேன். இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்திற்கு மகனாயம் என்று பெயரிட்டார். அப்படின்ற 2 சேனை என்று சொல்லப்படுகிறது. மேபி ஒரு சேனை கீழே இருந்து இவரை பாதுகாத்திருக்கலாம், ஒரு சேனை மேலே இருந்து அப்படியே அவரே எல்லா இடத்தையும் அவங்க கோவையும் பண்ணியிருக்கலாம். இப்படி தேவன் பல விதங்களில் தேவன் அங்கே பாதுகாக்கிறார். ஆகவே இந்த யாக்கோபு அந்த தூதரை சந்தித்தவுடன் தான் யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து ஜெபிக்கும்படி போகிறார். யாப்போக்கு என்றார், யாப்போக்கு என்றால் பாஸ் ஓவர் அர்த்தம், கடந்து போ என்ற அர்த்தம். அப்போ கடந்து போகிறார். இதற்கெல்லாம் ஒரு தூதர்கள் உதவி செய்திருப்பார்கள். அந்த ஆதியாகமம் 32:30
பெனியேல் என்று அந்த வார்த்தை இருக்கு. பெனியேல் அப்படின்ற தேவனுடைய முகம், the face of God. அப்போ தூதர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருப்பார், கர்த்தர் இருக்கிற இடத்துல தூதர்கள் இருப்பாங்க, ஜெபம் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய தூதர்கள் இருப்பாங்க. விசுவாசம், துதி, ஆராதனை, அதனால லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வட்டாரங்கள் முழுவதும் கர்த்தருடைய தூதர்கள் இருப்பார்கள். அதனால அந்த ஏரியாவில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கும். சில நேரங்கள் ஆலயத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கிற மனுஷன் கூட தேவனால் தொடப்படுவார். காரணம், தெய்வ தூதர்கள் அந்த வட்டாரம் முழுவதும் இருந்து தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வருவார்கள், சாத்தானுடைய வல்லமையை அழித்து போடுவார்கள். இந்த யாக்கோபுக்கு தேவ தூதருடைய ஒத்தாசை இருந்தது, ஊழியம் இருந்தது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அதை தர வாசித்தோம் அல்லவா? சங்கீதம் 91:11 தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். தூதர்களிலே பாதுகாக்கும் தூதர்கள் உண்டு, விடுதலையாக்கும் தூதர்கள் உண்டு, யுத்தம் செய்யும் தூதர்கள். தானியேலுடைய வாழ்வில் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே தூதர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள். நமக்கு தெரியும், சிங்க தேவிக்கவருடைய பாதுகாக்கிறார். 8ஆம் அதிகாரத்திலும் அறிவை வளர்த்தவருடைய தூதர் வருகிறார். 9ஆம் அதிகாரத்தில் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிற தானியேல் 9ஆம் அதிகாரத்தில், தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் மீண்டும் ஒரு தூதரை பார்க்கிறோம். இப்படி தெய்வனோடு இருக்கிற தெய்வ மனிதர்களுக்கு அந்த தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அறிவை வளர்த்துவதற்கும் ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருவதற்கு அந்த ரஷ்யா ராஜ்யத்தின் அதிபதி தாய்மொழியின் பொழுது அவனுக்கு யுத்தம் செய்து அந்த பதிலை கொண்டு வருவதற்கும் புரிந்தவர்கள் காரணம் வைத்து இந்த காலை ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலையிலே தேவனுடைய மகிமை பிரசன்னம். ஒருவேளை ஊழியங்களில் தடை இருக்கிறதோ, குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கிறதோ, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் என்று சொல்லி போகிறீர்களோ, பரலோகம் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்து, பரலோக தேவன் தம்முடைய ஆக்கிரமிப்புகளுடைய எல்லைகளை வைத்து தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஆகவே இந்த தேவ தூதர்கள், இந்த தேவ தூதருடைய வேலை பரலோகத்தில் வந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பூமியில் வந்தால் தேவன் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த தேவ தூதர்களின் 3 முக்கிய பணிகள். ஒன்று தேவனை துதிப்பது, 2வது தேவ ஜனங்களை பாதுகாப்பது, 3வது சாத்தானோடு யுத்தம் செய்வது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் எப்படி பார்த்தால் தூதர்கள் சாத்தானோடு யுத்தம் செய்கிறார்கள். புரிந்தவர்கள், ஜப வீரர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல ஆண்டவரை துதிக்கலாம். துதிக்கிறவங்களோடு கூட தேவ தூதர்கள் இருப்பார்கள். பரலோகங்களோடு கூட இருக்கும். உங்களுக்கு யுத்தம் செய்ய, சத்துருக்களுக்கு நம்மை பாதுகாக்க, வெளிச்சலை கட்டிகள் கொல்லாத வறுமையிலிருந்து விடுவிக்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எத்தனை விசுவாசிகள் குடும்பங்களுக்கு விரதமாய் வெளிச்சலை மந்திரங்கள் செய்யப்பட்ட போதும் அவர்கள் வீட்டை நெருங்க முடியவில்லை. ஏன்? அக்கறை தூதர்கள் அங்கே இருப்பார்கள். அக்கறை மகிழ்ச்சி இருக்கும். தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். நம்முடைய தேவன் மைட்டி ஏஞ்சல்ஸ், சர்வ வல்லமுள்ள தூதர்களோடு கூட, கொடானபடி தூதர்களோடு கூட பரலோகத்திலிருந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். ஆமென். சங்கீதம் 103:20 சொல்லுகிறது, ஏஞ்சல்ஸ் they are valiant people என்று அவர்கள் மிகவும் நல்ல பலமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மைட்டி ஒன்ஸ் என்றிருக்கிறது. ஏஞ்சல்ஸ் ஆர் மைட்டி ஒன்ஸ். ஆகவே இன்னும் ஆண்டவராக இயேசு வரும்பொழுதும் தூதர்களோடு கூட தான் வருவார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த கர்த்தருடைய தூதர்களின் ஊழியம் ஜெபிக்கிறவர்கள் கொண்டு, தேவனை ஆராதிக்கிறவர்கள் கொண்டு, தேவனை துதிக்கிறவர்கள் கொண்டு, தானியேல் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார், சகரியா இந்த ஊழியத்தை பெற்றார், மரியாள் இந்த ஊழியத்தை பெற்றார், யோசேப்பு இந்த ஊழியத்தை பெற்றார். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்த போது அந்த கல்லை புரட்டினான் என்றிருக்கிறது. எவ்வளவு பலமானதா இருந்தாலும் அங்க ராஜா சீர் பண்ணின, ரோம சாம்ராஜ்யம் சீர் பண்ணின அந்த காரியத்தை தூதன் ஒரே நிமிடத்தில் தள்ளிவிட்டார். தேவன் சர்வ வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் உங்களை பாதுகாப்பதற்காக. இந்த தூதர்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனை துதிப்பதற்காக, நம்முடைய தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை இந்த பூமியில் அனுப்புகிறார். தேவன் பூமியில் வைத்திருக்கிறார். நமக்காக அவர்கள் யுத்தம் செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வெளிப்படுத்தல் 14:6 அங்கே யோவான் தூதன் பறந்து வருகிறதை பார்க்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் கேருபீன் கீழ் சேராதவர்களை பார்க்கிறார் ஏசாயா. அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதிக்கிறது ஏசாயா காண்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:22 சொல்லுகிறது, நாம் ஆயிரமான தூதரிடத்தில் வந்திருக்கிறோம் என்றிருக்கிறது. We have come to Mount Zion and also we have come to the thousands upon thousands of angels என்றிருக்கிறது. ஆகவே இப்படி தேவன் நம்மை ரட்சித்து இப்படிப்பட்ட ஒரு பரலோக குடும்பத்தோடு நம்ம இணைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி கேட்கிறேன். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு உங்கள் வேலைகளில், தொழில்களில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தூதருடைய ஆளுகை இருக்கிறோம். தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பார். இன்று முதல் உங்கள் வாழ்வில் இருக்கிற பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. எல்லா விதமான அந்தகாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். நீங்கள் தேவனை துதித்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அதிகாலை ஜெபங்கள் நடக்கட்டும், பகல் ஜெபங்கள் நடக்கட்டும், துதி உண்டாகட்டும். பரலோகம் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்து கொண்டே இருப்பார். தம்முடைய வல்லமையை அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல கரங்களை வைத்து நீர் எங்களை நேசிக்க, இப்படி எங்களை இந்த பூமியில் நீர் பாதுகாக்க நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை. ஹல்லேலூயா.
எல்லாரும் ஆசீர்வதி. கல்லூரி பணிகளுக்கு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு. யார் விலவீனமான காலையில் கத்த விடுதலையான ரட்சிக்கு போகிறேன் வீட்டு போகிற பிள்ளைகளை அவரோடு கிருவை தரப்படுகிறது. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.